நீ என்ன பைத்தியமா? இதுபடி நீ இப்படி பண்ண கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா உனக்கு அந்த தாடி வச்ச கேடியோட மங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரைட்? ஆமா, அதுதான் பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன்னா அவருக்கு பிடிச்சதா உன்னோடதை விட பெஸ்டா இருக்கு. இவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவ அந்த தாடி வச்ச கேடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவனோட சாய்ஸ் என்னோட நல்லா இருக்கான். நான் தான் பைத்தியம் இல்ல, இவதான் பெரிய பைத்தியம். இவ என்கிட்ட எப்படி பேசுறா பாரு. ஐ எம் தீகரன் லுத்ரா. என்கிட்ட எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? இவளை அப்படியே விட்டுறக்கூடாது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப டெலிகேட்டா இருக்கு, கியூட்டா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நான் ரிங்க பத்தி கேட்டுட்டு இருக்கேன், லூசு. பிடிச்சிருக்கு. உனக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். முக்கியமா உன்னோட சாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியா? ஆக்சுவலா ஸ்ருஷ்டி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படியா? உன்னோட சாய்ஸ், உன்னோட ஜுவல்லரியோட சென்ஸ், எவ்ரிதிங் இஸ் சிம்பிளி சூப்பர்ப், அப்சல்யூட்லி ரைட். ரொம்ப நல்லா இருக்கும். Thank you ரிஷப் சார். கரணையும் பிரீதாவையும் எங்க காணுமே? எங்க போனாங்க? ஷர்லினும் இங்க இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியல. சரி, நீங்க பாருங்க. ஸ்ருஷ்டி, சடங்குக்கான முதல் ரிங்க நீ இப்போ செலக்ட் பண்ணிட்ட. இப்ப சீக்கிரமா மாங்கல்யத்தையும் டிசைட் பண்ணிடு. உனக்கு தேவைப்படலாம்ல? நான் இப்ப வந்துடுறேன். நான் உங்ககிட்ட சொல்லல, ஷர்லினுக்காக நான் சொன்னேன். ஓகே, புரியுதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அவ எப்ப வருவா, வந்து எப்படி டிசைன் செலக்ட் பண்ணுவா அதெல்லாம் தெரியல. உன் சாய்ஸே நல்லா இருக்கு. நீயே செலக்ட் பண்ணிடு. மாங்கல்யத்தையும் நீயே செலக்ட் பண்ணிடு. டைம் ஆகுது, எனக்கும் வேலை இருக்கு, கிளம்பணும் இல்ல? சரி. ஓகே, புரிஞ்சிருச்சுல? ஏன் புரிஞ்சிருச்சு. ஸ்ருதி, ரிஷப் அண்ணாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. Of course, நான் நல்லா இருப்பேன், என்ன பிடிக்குது. என்ன ஒரு தடவை பார்த்தா உங்க மனசுல நான் என்ன பிடிச்சிருவேன். எப்படி? இப்படிதான் அண்ணாவோட மனசுலயே இடம் பிடிச்சிட்ட. என்ன நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்ட? ஹே, ஐ அம் ஜஸ்ட் ஜோக்கிங். விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கோவப்படாத. ஓ, உனக்கு பொறாமையா இருக்கா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் நிறுத்துறியா? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உன்னை பத்தி தெரியத்தை விட உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது என்னன்னா, எனக்கு ஒரு பைத்தியக்காரனை ரொம்பவே பிடிக்கும். அவன் ஒரு புத்திசாலி தான், ஒத்துக்கிறேன். ஆனா சில நேரத்துல தானாவே முட்டாள் மாதிரி ஏதாவது பேசிட்டே இருப்பான். பட் இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ என்னோட மனசுல இடம் பிடிச்சிட்ட. நான் இப்ப வந்துடுறேன். ராக்கி ஆண்டி, நீங்க ஷர்லின்காக மாங்கல்யத்தை செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா, இந்த மாங்கல்யத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சொல்லு, இது எப்படி இருக்கு? அட, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ராக்கி ஆண்டி, இது ரொம்ப டெலிகேட்டா இருக்கே. ஐ திங்க் இதோட ஒரு நெக்லஸ் டீம் அப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா கழுத்துல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும்ல. ரொம்ப சரியா சொன்னமா. உன்னோட சென்ஸ் ஆஃப் ஜுவல்லரி ரொம்பவே நல்லா இருக்கே. அட, ரிஷப் அண்ணாவும் இதே தான் சொன்னாரு. இவளோட சென்ஸும் இவளோட சாய்ஸும் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு. அட போது சுமாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. அது என்னன்னா, ரிஷப் சாருக்கு எப்பவும் என்னோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்ன புகழ்ந்துட்டே இருக்காரு. இவன் இருக்கானே, இங்க வா. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க. ரிஷப் ரொம்பவே பாசமா சிருஷ்டியை பார்த்துட்டு இருந்தா. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை.
உனக்கு கண்ணு தெரியல? அண்ணா அண்ணா கூல் டவுன் எனக்கு நல்லாதான் கண்ணு தெரியுது. நீ போய் முதல்ல கண்ணை செக் பண்ணிக்கோ. அண்ணா இங்க பாரு, அண்ணா அண்ணான்னு சொல்றத நிறுத்திட்டு உன் அண்ணாக்கு புரிய வை. நல்லா கண்ணை திறந்துட்டு நடக்க சொல்லு. இப்படியே பொண்ணுங்களை இடிச்சிட்டு நடந்தா ஒரு நாள் ஒரு பொண்ணு ஆரஞ்சிடுவா பாத்துக்கோ. நான்றதால இதுவும் சொல்லாம போறேன். போங்க. இப்பவே இவ பேச்ச நிறுத்துற. கத்திய எடுத்த அலறிக்கிட்டு ஓடுவா. பொண்ணு நான் சொல்றத கேளுங்கண்ணா. நமக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க, இந்த வேலையை நம்ம முடிச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த வேலையவும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சரியா தாண்டா சொல்ற. இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு கடவுள் நல்ல முகத்தை கொடுத்திருக்காரு, ஆனா அறிவை தான் கொடுக்கல. வா போலாம். ஆனா உனக்கு அழகு அறிவு ரெண்டுமே இல்லையே. இந்த மாதிரி என்கிட்ட மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இல்லனா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். இவளுக்கு கண்டிப்பா பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். வேண்டாம். இது உன்னோட ரெண்டாவது தம்பியும் வந்துட்டான். இப்ப என்னன்னா சொல்றா? ஏய், இவன் என் தம்பிலாம் இல்ல. ஆமா, உங்க தம்பி தான் இவன். என்ன உங்கள மாதிரியே இவனுக்கும் அறிவே இல்ல. நான் ஒரு நிமிஷம் இருங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் இவதான் உங்களை டென்ஷன் ஆகிருக்கா. சரியான வாயாடி. நாலாவது ஃபீல்ட் டாக்டர். டாக்டர் இல்ல, இவ போலி டாக்டர். கொஞ்சம் கூட காரணமே இல்லாம இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விடுவா. இவ ஒரு பைத்தியம். நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. எதுக்கு இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இவ்வளவு விட்டு தள்ளுங்க. பிளானை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தா தேவையில்லாம எனக்கு தான் நேரம் வேஸ்ட் ஆகும். டி கரண் லூத்ரா, ஒருவேளை நீ மட்டும் என்ன பத்தி மத்தவங்க முன்னாடி ஏதாவது சொன்ன, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி உன்னோட ஸ்டைல ரொம்ப அதிகமா காட்டுவல்ல, அந்த ஸ்டைல நசுக்கிடுவான் பாத்துக்கோ. Oh really? உங்க ரெண்டு பேருக்கு என்ன தோணுது? இவ எனக்கு மரியாதை கொடுக்கறாளா? கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாளா? இல்லல. ஏன் மரியாதை கொடுக்கணும்? எங்க பாரு, மரியாதையை கேட்டு வாங்க கூடாது. அது தானாவே வரணும். அடடா பியூட்டிஃபுல் பிரீதா. உங்ககிட்ட மனசு இருக்கா? அதான் நான் எப்போ திருடிட்டேனே. இல்ல நீங்களே பாத்தீங்களா, இவ பேசுறதெல்லாம் பார்த்தா மரியாதை கொடுக்குற மாதிரியே தோணுது. நான் எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார்னு தெரிஞ்சும் இவ என்கிட்ட எப்படி பேசுறா பாத்தீங்களா? வாங்கண்ணா, ஏற்கனவே நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது அவங்க புருஷன் பொட்டாட்டி விஷயம். நாம எதுக்கு தலையிடணும்? வாங்க. அண்ணா நான் ஒரு நிமிஷம் இல்லைங்க. இவ என்னோட ஒய்ஃப் கிடையாது. இவ என் ஃப்ரெண்டு கிடையாது. இவ என்னோட ஹாட் காட் ஃபேன் தெரியுமா? ஃபேன். இவ எங்க போனா? எனிவேஸ், thank you brothers and sisters. அதாவது brothers, thank you. ஆமா, ஹஸ்பண்ட் தான் போல இருக்க. மரியாதைக்காக எப்படி கெஞ்சிட்டு இருக்கான். சரியா சொன்னீங்கண்ணா. நானும் என் வைஃப் கிட்ட எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனா கொடுக்கவே மாட்டேங்க. என்ன மரியாதை தான். வா போலாம். அண்ணா, கடவுளே, இந்த ராட்சசன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க கடவுளே, காப்பாத்துங்க கடவுளே. இவன் என்னை எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. ஜானகி ஆண்டி, இந்த படி கரெக்டா இருக்கும்ல? அங்க பாருங்க. முதல்ல நான் இங்க இருந்து உங்களை மேல கூட்டிட்டு போவேன். அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே தூக்கி போடுவேன், அதாவது தள்ளி விடுவேன். அதுக்கப்புறமா நீங்க கீழே இருந்து நேரா மேல போயிடுவீங்க, ஒரேடியா போயிடுவீங்க. என் பிளான் எப்படி இருக்கு? நம்ம மேல போலாமா? கடவுளே, எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே. கடவுளே, ரிஷப் என்னை பார்க்கணும் கடவுளே. கடவுளே, எனக்கு தெரியும் கடவுளே, நீங்க எனக்காக தான் ரிஷப்பை அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் கடவுளே. சீக்கிரமா நான் இங்க இருந்து நகர்ந்தாகணும். இல்லைன்னா இந்த ரிஷப் இந்த ஜானகியோட என்ன இந்த ஸ்டெப்ஸ் பக்கத்துல பார்த்துட்டானா, இந்த கிழவி செத்ததுக்கு அப்புறமா இவனுக்கு ஏன் மேலதான் சந்தேகம் வரும். ஏய், எங்க ஓடி போற? ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா? இல்லையே, நான் சும்மா நடந்துட்டு இருந்தேன். அதாவது ஜானகி ஆண்டி கூட. இவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாலோட ஆம்பியன்ஸ், இங்க இருக்க வைப்ஸ், இவங்களை பார்க்கும்போதே இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. அதான் உங்களுக்கு சுத்தி காட்டிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா இவங்க வீட்ல இருந்து வெளியே வரல இல்லையா, அதான் இவங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சுத்தி காட்டிட்டு இருக்கியா இல்ல நீ சுத்திக்கிட்டு இருக்கியா? சுத்தி காட்டிட்டு இருக்கேன். அப்படியே நானும் தான் சுத்துறேன். ஜாங்கி ஆண்டி, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் தான் இருக்கேன் இல்ல, நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். நிம்மதியா போய் ஷாப்பிங் பண்ணுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, if you don't spend time with your family you can never be a real man. ஒரு மனுஷன் தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா அவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ஃபேமிலி தான் எனக்கு முதல்ல. நீ நகர். வெல் செட் ரிஷப், வெல் செட். ஆனா ஒரு நிமிஷம், நான் உங்களை கூட்டி போறேன்.
அட நீங்க கவலைப்படாதீங்க, பி ஹாப்பி. யா ஷர்லின், ரிஷப் நீங்க எங்க இருக்கீங்க? இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். மால் ஃபுல்லா உன்னை தேடி பார்த்துட்டு நீ எங்கேயுமே காணுமே. நீ எங்க இருக்க? ரிஷப் நான் ஜுவல்லரி ஷாப்ல தான் இருந்தேன். அது வந்து நான் ஒரு மங்கலியத்தை செலக்ட் பண்ணிருக்கேன். நீங்க ப்ளீஸ் வந்து பாருங்களேன். ஷர்லின், அம்மா தான் அங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேளு. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்கும். ஐ எம் ஓகே வித் தட். இல்ல ரிஷப், நீங்க வந்து செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, நான் வரேன். இந்த பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரித்தி, இங்க பாரு, நான் ஆண்டிக்க. இவன் எங்க போனா? சொல்லாமலேயே கிளம்பிட்டான். கிழவி, உங்க நேரம் ரொம்பவே நல்லா இருக்கே. மிஸ் ஆயிட்டியே இருக்கியே. கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்க போல இருக்கு. அதனால தான் உன்னை காப்பாத்துறதுக்கு யாராவது வந்துகிட்டே இருக்காங்க போல இருக்கு. ஆனா நானும் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன், ஜானகி ஆண்டி உங்களோட உயிரை தான் நான் கேட்டிருக்கேன். இந்த பிருத்வி கிட்ட இருந்து யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இங்க பாரு, இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரானது. எது வந்தாலும் பார்த்து கவனமா பண்ணு. டேஞ்சரா? நான் டேஞ்சர்ல இல்ல, நீ தான் இப்ப டேஞ்சர் சொன்னுக்கு போற. வர்ஷா, அங்கேயும் நெக்லஸஸ் இருக்குல்ல? அங்க இருக்கு, நான் போய் பாத்துக்கிறேன். ஐ ஜஸ்ட் கம். ஓ, இங்க எல்லாமே கோல்டன் கலர்ல நெக்லஸஸ் இருக்கே. வாவ், இத காட்டுறேன். ஹேண்ட்ஸ் அப். இத தொடாத. கிழவி. கடவுளே. ஏய், யாரும் சத்தம் போடக்கூடாது, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவான். சத்தம் போடாத, அங்க போ. அட, இங்க என்ன நடக்குது? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அட, நாங்க விருந்தாளிங்க வந்திருக்கோம். விருந்தாளிங்களை எப்பவுமே நம்ம வரவேற்கணும்ல, இல்லையா? அதனால நீங்க எங்களை வரவேற்கணும். டைகர், எல்லா ஆளுங்களையும் கூப்பிட, எல்லா பொருளையும் எடு. ஜான், சிசிடிவி ஆஃப் பண்ணு. நீ போய் மெயின் டோரை மூடு. ஓகே பாஸ். எல்லாரும் உள்ள வாங்க. இப்பதான் உங்க முகத்துல பயம் தெரியுது. என்னால நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. ஏய், கைய மேல தூக்குங்க. மேல மேல தூக்குங்க. ஜானகி ஆண்டி, சாக ரெடியா இருக்கீங்களா? குட் பை ஃபார் எவர். சாகிறதுக்கு தயாரா இருங்க. 1 2 3. Oh my God, பாருங்க, என்னாச்சு போய் பாருங்க ப்ளீஸ். என்னாச்சு உங்களுக்கு? அச்சச்சோ, யாராவது தண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்னாச்சு? யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்கல ப்ளீஸ். பார்த்து தண்ணி எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் போங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல? ஐயோ ஆண்டி, எழுந்துருங்க ஆண்டி. இந்த கிழவி செத்துட்டா. இன்னைக்கு இவளோட என்னோட ரகசியமும் சேர்ந்து செத்துருச்சு. இதுக்கப்புறம் என்னோட உண்மையை வெளியே சொல்றதுக்கு யாருமே கிடையாது. பிருத்வி, யூ ஆர் கிரேட். பிரீதா, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றத கேளு. அந்த ரவுடிங்க என்னோட பிரதர்ஸா? பிரீதா, ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றல. எங்க போற? என்னாச்சா? அத நான் உன்கிட்ட கேட்கணும். எங்க நீ ஷாப்பிங் பண்ண வந்திருக்கியா இல்ல ஜாகிங் போக வந்திருக்கியா? என்ன? ஆமா சொல்லு, நீ ஜாகிங் வந்திருக்கியா இல்ல ஷாப்பிங் வந்திருக்கியா? உன்கிட்ட தான் கேக்குறேன். ஸ்விமிங்.
ஸ்விம்மிங் பண்ண தான் வந்திருக்கேன். இப்ப சொல்லு. ஆக்சுவலி எதுவும் சொல்லாத. நீ ஏதாவது சொன்னா கூட எனக்கு புரியாது. எக்ஸாக்ட்லி, நானும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. எப்ப எது சொல்றேனே புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்காக நீ இன்னைக்கு ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்ற? நான் எப்பவும் ஹார்டா தானே பிஹேவ் பண்ணுவேன். இதுல புதுசா என்ன இருக்கா? என் உடல் பொருள் தந்தேன், சரண் புகுந்தேன், என் உயிரை உனக்குள் ஊற்றிவிட்டேன். இதுதான் காதலின் 5 நிலை. என்ன விட. நான் விட மாட்டேன். என்ன விட. நான் விட மாட்டேன். விடுன்னு சொல்றேன்ல. என் உடல் பொருள் தந்தேன், சரண் புகுந்தேன், என் உயிரை உனக்குள் விடு, இல்லனா கிழிஞ்சிடும். கிளியட்டும், விட மாட்டேன். நீ இப்ப இங்க ஒரு நிமிஷம் நிக்கலன்னா உன் கையையும் சேர்த்து நான் பிடிச்சிருவேன். புரியுதா? This is not right. அதாவது பிரீதா, உனக்கு என்னாச்சு? நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐ மீன், இதுக்கு முன்னாடி நீ டென்ஷனா இருந்திருக்கதா, ஆனா இப்போ ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ற. சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். எப்போயும் உன் கூட சண்டை போடுவேன், எனக்கு பதில் சொல்லுவேன், என்ன நீ முறைச்சு பாப்ப. எனக்கு என்னாச்சு? என்ன பார்த்து கூட பேச மாட்டேங்கிற. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? ஒன்னும் இல்ல. என்ன பாரு, என்ன பாருன்னு சொல்றேன்ல. நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. என்ன மறைக்கிறேன்னு சொல்லு. நீங்க கரண் சாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களோட ஜோடி ரொம்பவே ஃபிட்டா இருக்கு. அதாவது கடவுள் அமைச்சு வச்ச ஜோடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. என்ன விட. எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டும், நான் உன்னை விட மாட்டேன். கரண், this is not right. நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பிஹேவ் பண்ண கூடாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பார்க்க கூட மாட்டேங்கிற பிரீதா. வாட்ஸ் ராங் வித் யூ? என்னாச்சு? முதல்ல என்ன விட. உன்னோட வீணான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல என்கிட்ட டைம் இல்ல. ஆண்டி, என்கிட்டயும் உன்னோட ரீசன்ஸையும் ஸ்டோரியும் கேட்கறதுக்காக என்கிட்ட டைம் இல்ல. நான் உன்கிட்ட ஒண்ணு தான் கேட்கிறேன். நீ எதுக்காக என்கிட்ட இவ்வளவு ஹார்டா பிஹேவ் பண்ற? நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன், பதில் சொல்லு. ஒரு நிமிஷம். என்ன? ஜானகி ஆண்டி, எப்படி? ஓனோ, ஜானகி ஆண்டி, இவங்க என்னோட ஆண்டி. இவங்கள எனக்கு நல்லா தெரியும். மேல இருந்து விழுந்துட்டாங்க. எப்படி விழுந்திருப்பாங்க? இவங்களால நடக்கவே முடியாது. எப்படி விழுந்தாங்க? ஆண்டி, ஜானகி ஆண்டி, ஆண்டி, ஆண்டி எழுந்துங்க. இவங்க இறந்துட்டாங்களோ? அது எப்படி இறந்துருவாங்க? இவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ சார், அவங்க மேல இருந்து கீழ விழுந்துட்டாங்க. நான் டாக்டருக்கு இல்ல, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றேன். ஃபோன் பண்ணுங்க. இதோ இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார் நான் பிருத்வி பேசுறேன். நீங்க இப்பவே மாலுக்கு வாங்க. என்னோட ஆண்டியை யாரோ தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஓ ரியலி? சார், தெரிஞ்சதா யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. நீங்க தான் கொண்டிருக்க. வேற யாரு? இப்ப இந்த டிராமாவை நிறுத்திட்டு நீ சீக்கிரமா உன்னோட பிரீதாவுக்கு கால் பண்ணு. அவகிட்ட அச்சோ என்னோட ஃபேவரட் ஜானகி ஆண்டியை யாரோ தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க வருவா. தேங்க்யூ சார்.